ஏஆர் ரகுமான் உங்க வாயை தூக்கி This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. உங்க காதை தூக்கி I made the top 3 showtime. எங்க காதுல வைங்க. Good luck, mates. என்னால இதுக்கு மேல அது பேர் என்ன ஆடியோ லான்ச் என்னால அட்டெண்ட் பண்ண முடியாது கிஷோர். ஆமா ஹாஸ்டல்ல நீ இனிமேல் ஆடியோ லான்ச் கேமரா வைக்க போறாங்க. அதான் விஜய் படத்துக்கு தான் முக்காவாசி வைப்பானுங்க. அவ்வளவு செலவு பண்ணி வைக்கிறது விஜய் படத்துக்கு. தனுஷ் படம், சூர்யா படம் எல்லா படத்துக்கும் வைக்கிறாங்க. உனக்கு அவன் காலேஜ்ல தனுஷ், சூர்யா, ரஜினி படம், தக்லைஃப் கமல் படம். அவனே எவ்வளவு ஃபாலோ பண்ணீங்க? ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க அன்ஃபாலோ பண்ணீங்க. இந்த கமல் படம், அதுக்கப்புறம் ஷாருக் கான் படங்கள். Leave me alone. புஷ்பா 2. புஷ்பா 2ல தமிழ்ல பேசவா தெலுங்குல பேசவான்னு கேக்குறான். தெலுங்குக்கு அப்படி கத்துறாங்க. உங்க காலேஜ்லயா? ஆமா காலேஜ்ல இல்ல, சென்னையில இருந்து வந்த கூட்டம். இல்ல ஆக்சுவலி புஷ்பா 2க்கு வந்த கூட்டம் ஃபுல்லா இங்க சென்னையில இருந்து வந்த கூட்டம். 8,000 பேர்ல 1,500 பேர் தான் எங்க காலேஜ் இருக்கும். தெலுங்குன்னா மொத்த ஆச்சரியம் கத்துறீ. என் கூட இருக்கவங்க எல்லாம் பார்த்து என்னடா நடுல வந்து மாட்டிக்கிட்டோம் போலே அப்படின்னு பயப்படுறாங்க. எனக்கு வந்து என் கூட இருக்கிற ஒரு தாயலி 2 கோல்டி இருக்கானுங்க. கேட்டா சலார்னா மாசான படம் அப்படிமா, பி படம் நல்ல படம் கேட்டா காலேஜ்ல பார்த்தா ஃபயர் விடுவாங்களா என்ன செய்வாங்கள. பாலையா படத்துக்கு ஃபயர் விடுறாங்க. அவங்க வேற மிக்ஸி கிரைண்டர் அரைக்கிற மாதிரி எண்ணி அதான் கடைசியில அந்த ஆடியோ லான்ச்ல ஃபுல்லா கடைசியில தெலுங்கு தான் பேசுறாங்க. ட்ரெஸ்ஸுக்காரன் அடிச்சிட்டானே இன்னைக்கு. சவுண்ட் ஓவரா கேக்குது. ஏன் இப்படி ஓவரா கேக்குது? கேட்க மாட்டீங்க. கேட்கலன்னா பகு ஓவரா கேக்கும். இல்ல எப்பவும் பெர்ஃபெக்ட்டா கேக்கும். ஏன் இப்படி கேட்க மாட்டேங்குன்னு தெரியல. லாக் ஆயிட்டோம் பாரு. விஜய் பண்ணும்போது லாக் ஆயிட்டோம். பின்னாடி ராஜா உனக்கு தெரிஞ்சதுக்கு உன் கூட ஸ்கூல்ல யாராவது தெலுங்கு பீப்புள் படிச்சாங்க ராஜா? ஸ்கூல்ல யாரும் அவங்க கூட படிக்கலையா ராஜா? இல்லையே. நல்லா யோசிச்சு பாரு ராஜா. யாரு இல்ல? நல்லா யோசி. யார் தரம் நீ தெலுங்கா? ஆமா ஒரு கோல்டி வச்சு சுத்திட்டு இருக்கோம். பேசுவியா என்ன? தெலுங்குல தான் பேசுவேன். பட் ஆனா எப்போ சீக்கிரம் வாங்க, ட்ரெயின் கிளம்புது. பிரபாஸ் படம் சலார்னா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டியா? அந்த அளவுக்கு தெளிவா இருக்கியா? சலார் நல்லா இருந்துச்சு ராஜா. தலைக்கு ஏறிட்டான் ரவுடி.
தலா நல்லா இருக்குன்னுட்டான் அப்பவுமே முடிஞ்சிட்டு. இந்த ராஜா அவன் படமே பார்த்திருக்க பாலையா மாட்டான்ல. படம் எல்லாம் அவன் எங்கெல்லாம் படம் பார்த்திருப்பான், வாய்ஸ் ஓவர்ல கேட்டிருப்பான்ல. வாய்ஸ் ஓவர் கேட்டிருப்பான்னு. உண்மையிலே வயசாலதான் கேட்டேன் சலாரியும். பாரு இங்க பாரு அந்த சலாரி. மகேஷ் பாபு தான் மாசான, ஒக்கடு தான் நல்லா இருக்கு அப்படின்னு எதுவும் சொல்லுவியா? கில்லியோட சலாரி ஒக்கடு தான் கல்கி நல்லா இருக்கு. ராஜா 5 பேர் இருக்கான். சரி இல்ல 4 பேர் இருக்கான். அப்படியே கிஷோர் கல்கி படம்லாம் வயசால பாரு கிஷோர் நல்லா இருக்கும். டேய் அதுவும் பாரு சொல்ல மாட்டேங்க, வரேன் வாய்ஸ் ஓவர்ல பாரு அப்படிங்க. நாம் வென்றேன் வெத்தை இவ்வையகம் பெருக. எதுக்குல கோல்டின்னு உங்களுக்கு பேர் வச்சாங்களே? தெரியல, நீ சொல்லிதான் எனக்கு அந்த பேரே தெரியுது. அப்படியா? இது கலாய்க்கிற மாதிரி இப்ப வடக்கு. எப்படி தமிழ்நாட்டுக்காரங்க மெட்ராசி அப்படின்னு கலாய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. கோல்டிங் எது கலாய்ப்பாங்க? அது பேர் என்ன, சவுகார் பேட்டுன்னு ஏதோ சொல்லுவாங்களே. அது ஊரு பேர். சவுக்கார் பட்டி வடக்கு பாய். சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை எந்துதான், சவுக்கார் பேட்டை எந்துதான், டி நகர் எந்துதான், 4 ஏரியா எந்துதான். அதுவா? பாரு ஒன்னே இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ரீல்ல பார்த்தோம்லடா. ரீல்ல பார்த்தேன். ராஜா இன்னொன்னு சொல்லு. ஜனங்களை பயப்படுத்துனா 2 விஷயம் பண்ணு ராஜா. ஜனங்களை பயமுறுத்தணும்னா 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு அடிக்கணும், enemy இன்னொன்னு வராங்க, enemy பால் வராங்க. குடிக்கணும். வந்துட்டேன். enemy வந்துட்டாங்க கிட்ட கிஷோர். வந்துட்டேன். பின்னாடிதான் இருக்கேன். பின்னாடிதான் பார்த்தானா. அவன் பேரை பத்தியா? வேலை அடிச்சிட்டாங்க வச்சிருக்கேன். லெஃப்ட்ல இருக்கான் கிஷோர், லெஃப்ட்ல பின்னாடி வரான் பாரு ஒருத்தன். அவன் என்ன அடிச்சான் பின்னாடி வரான். சூப்பர். Don't give up. கிஷோர் நீ அடிச்சவன் பேர் பாத்தியா? பார்க்கலையே, என்ன பேரு? ட்ரோஜன் டார்ஸ். ஓஹோ, ஒன்னு இஷ்யூ கிரியேட் பண்ண. ரோஜனா தெரியுமா? வைரஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயாங்க வைரஸ்ங்கறீங்களே. கிடையாது, தெரியும். என்னடா பண்ணுது தருண்? ட்ரோஜன் ஹார்ஸ்ங்கிறது வந்து கிரீக்ஸ் வந்து அட்டாக் பண்ற ஒரு மெத்தட். பாட்டு தான் பக்கெட் அடிக்க போறான் பாட்டு. பாட்டை காணோம். இந்த ஓடிசிக்கு ஒரு படம் போட்டு கிட்டதாம்ல 4 நம்பர் இருக்கான். அரிசியா? ஒண்ணுமே கேக்குது. I'm recalling a teammate. நேடு நேடா? CR4 ரா. Thanks. ஓடியது பின்னாடி. ஆமா எனக்கு நேடு போட்டான். CR4 இல்ல C4. அத ஏதாச்சும் ரூஃப்ல இறங்கும். இந்த பெரிய வீட்ல ரூஃப். அந்த வீட்ல ஆள் இருக்கான். அது பெரிய வீட்ல தானா? அந்த வீடு கல்கி. அந்த வீடுனா எதுடா? கல்கியா கலக்கி. என் கிட்ட இருக்கு. நான் இப்ப நேர் அடிச்சனே. காம்பவுண்ட்ல பக்கி வேற வருதுடா. அவன் பேக்கப் தானா? பக்கில அவன் ஒருத்தன் நாக்கு. இன்னும் காம்பவுண்ட்ல ஒருத்தன், பக்கில ஒருத்தன். என்ன எப்படி நாக்கு வச்சான்? அவன் நல்ல பிளேயர் கிஷோர். கீழ வரவா? லெஃப்ட்ல வரான் ராஜா. விடுங்க, வெளியே போவோம். SMG கன்னு முன்னாடி ஏஆர் நிக்காது. அவங்க வெளியே வாங்க. என்னைக்கு ரிவைவ் பண்ண தருண? கடைசி மேட்ச் டின்னர் அடிப்போம். டின்னர்
Come on, you can do it. கிஷோர் ஒன் பீஸ் வந்து இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர்ல தான் கிஷோர் இருக்கு. நீ இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர். நீ தமிழ ரீக்ரியேட் பண்ணு தருண். நீ பார்க்காத வசாபி இதுல எவ்வளவு அவ்வளவு கஷ்டப்படுது. எப்படி இது மாசான சீன் அப்படின்னா நீ மாசான சீன் அப்படி நீயே மனசுல வச்சு வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் ராஜா. இமேஜினேஷன்ல எல்லாத்தையும் பாத்துருமாண்டா படத்தை. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Play in moderation. கூட இருந்த அந்த உட்லாக பையில இருக்காங்களா அவன் வந்து இந்த சலா நல்லா இருந்துச்சு விடுதலை 2 நல்லா இல்லன்னா சரி ரைட்ல புண்ட ரைட்டு நீ சொல்றதாம கரெக்ட்னு ஆயிட்டேன். அவனை வந்து அவன் சொல்றது அவன் தான் மெயின் கேரக்டர்னு நினைச்சிட்டு இருக்கான். என் ட்ரெஸ்ஸை ஏன் கழட்ட முடியல? உங்க அப்பாவா அம்மாவா யார் தெலுங்கு இவன்? ரெண்டு பேருமே. ஓ இருக்கியா? அதான் நீ ஆந்திரா தெலுங்கு இல்ல கன்னட தெலுங்கு வந்து இல்ல இது வந்து தமிழ்நாட்டு தெலுங்கு. தமிழ்நாட்டுல தெலுங்கு உனக்கு ஒரு பழைய கதை சொல்லியிருப்பேனே கிஷோரு. என்ன கதை? நீ நேத்து சொன்னாலே நான் எனக்கு தான் திருப்பி கேட்பேன். என்னைக்கா சொன்னதான் திருப்பி கேட்பேன். உங்க தாத்தாவோட யாராவது ஒருத்தர் வந்தாரா? ஆயிரங்கால் மண்டபம் கேள்விப்பட்டிருக்கியா ராஜா? நம்ம ஊர்ல இருக்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? 1000 லேக் டெம்பிள். ஆயிரங்கால் மண்டபத்துக்கு இன்னொரு பேரா தெரியலையே. ஆயிரங்கால் மண்டபம் தான் எங்க வீட்டுல சொல்லுவாங்க. 1000 ஓவியமா நாயக்கர் மகள்னு சொல்லுவாங்க. இல்ல ஆயிரங்கால் மண்டபம்னா நம்ம இது இந்த நெல்லையப்பர் கோயில் இருக்கா? அது இல்ல திருநெ மதுரையில இருக்குது. இல்ல நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள இது இருக்கும். என்ன சொல்ல தூண் 1000 தூண் இருக்கும் ஒரு ரூமுக்குள்ள. அந்த ரூம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. மண்டபம் அதான் ஆயிரங்கால் மண்டபம். அதான் ஆயிரங்கால். நீ நாயக்கர் மகால சொல்றியா? மதுரையில இருக்குது. அது நாயக்கர்கள் வந்து இல்ல நாயக்கர்கள் தெலுங்கு. வாங்க கத்தி போடும் போட்டாங்க. ராஜு ஓபி இவன் தான் ட்ரெஸ் கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னா பெண்ணையே கொண்டுட்டான். அவங்க வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து 600 இயர்ஸ் பிரிட்டிஷ் இருக்காங்க பத்தியா. அவங்க வர்றதுக்கு முன்னாடி 400 இயர்ஸ் இருக்கும். 400 இயர்ஸா இங்க தமிழ்நாடு மண்ணை ஆட்சி புரிஞ்சவங்க. கொதிங்க. ஓஹோ ஜம்ப் எங்க இதுலயே வா. ஆமா ஏய் எவ்வளவு தூரம் தாண்டி போயிட்டீங்க? தரும் ராஜா. அதாவது சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அந்த பீரியட் இருக்கு பத்தியா. ஆமா. அப்ப வந்து பாண்டியாஸ் என்ன பண்ணாங்க, சோழாஸ் ரொம்ப பவர் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு அடிக்கிற கால் வேணும்ட்டு போய் மைசூர்ல கேட்டாங்க. அப்ப அந்ததான் அவங்க அப்பா அதானே. உடனே மைசூரோட இதுல இருந்து எங்களோட ஒரு பவர்ஃபுல்லான சேனையை அனுப்புறேன்ட்டு நாயக்கர்களோட படையை அனுப்பிச்சு வச்சாங்க. அதுல அந்ததான் அவங்க தாத்தா நாயக் இல்ல சொல்றீங்களே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து சோழாசை முடிச்சு தள்ளிட்டு சோழாசை முடிச்சு தள்ளின கையோட சேராசி முடிச்சு தள்ளிட்டாங்க. பாண்டியாஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதை பார்த்த உடனே இல்ல நீங்களே இதை ஆட்சி புரிஞ்சுக்கோங்க, அவங்க திரும்பி ஸ்ரீலங்காவுக்கு ஓடிட்டாங்க. அப்புறம் அதனால தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 400 இயர்ஸா ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சரிதான். அது அந்த தாத்தா தான் உங்க தாத்தா, கிரேட் கிராண்ட் ஃபாதர். இல்ல அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்தாங்க. பிரிட்டிஷ்க்கு அப்புறம் தான் இது. அதனால நாங்களும் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தான். அப்புறம் ஏன் தெலுங்கு பேசுறீங்க?
எப்படில தெலுங்கு பரம்பரையா ஏன்னா எப்படில இது பண்ணியிருப்பாங்க இத்தனை வருஷமா? கோல்பிட்டி வந்து பாரு எத்தனை கோல்பிட்டி வந்தா நீ தமிழை கேக்குற கஷ்டம். அப்படியா? ஏன் திருநெல்வேலில இருந்து கோவில்பட்டி பஸ் ஏறி பாரு, நீ தெலுங்கு கண்டக்டர் தெலுங்குல பேசலாம். அவ்வளவுதான் பரவிட்டீங்களா? ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியது அவ்வளவுதான். எப்படில இப்போ நீ வந்து உங்க வீட்டுல என்ன கல்யாணத்துக்கு பாக்காங்கன்னா தெலுங்கு அளவா வைப்பாங்க இல்ல? உனக்கு தெரியாது, சாத்தூர்ல முக்காவாசி ஃபுல்லா தெலுங்கு, எட்டயாபுரத்துல ஃபுல்லா தெலுங்கு, அதுக்கப்புறம் இங்க எட்டயாபுரத்துக்கு என்ன தம்பி மதம் மாற்றம் எதுவும் செய்வீங்களா? மதம் மாற்றம் மாதிரி லாங்குவேஜ் மாற்றம் பண்ணுவீங்களா தம்பி? டிஎம்கே கட்சியே தெலுங்கு தான்ல, அதனால தான் சீமான் கத்திட்டு இருக்கான் தமிழ்நாடு ஆட்சி போகுதுன்னுட்டு. டிஎம்கே கட்சியில இருக்க ஃபுல்லாவே தெலுங்கு தான் தெரியுமா? ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே. ஸ்டாலின் தான் ராயல் ஃபேமிலி போல, ராயல் பெட்லின்ல. ஆமா ராயல். அவங்க ஸ்மால் பாய்ஸ் தான். ஆமா உண்மையில ராயல் பெட் ஃபேமிலி தான். ஆனா இதுல அது என்ன ஆக்சுவலி சீமான் ஹிந்தி பேசிட்டு இருக்கானுங்க தெரியுமா? சீமான் வந்து அவ்வளவு கத்தி, சீமானுக்கு வந்து கடைசியில 2% ஓட்டு வாங்கியிருக்கானா. அப்ப யோசிச்சு பாத்துக்கோ எந்த அளவுக்கு நாங்க உள்ள இருப்போம்ட்டு. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு 7 கோடி பேர்ல மினிமம் 3 கோடி பேராவது இருப்போம். செந்தில போடணும்னா நம்ம ஆளு ஒருத்தன் உள்ள இருக்கணும். செந்தில போடணும்னா நம்ம ஆளு ஒருத்தன் உள்ள இருக்கணும். அவன் வந்து நம்ம ஆளுமே தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கா, நம்ம ஆளுமே தெரியாம இருக்கிற மாதிரி அனுப்பி விட்டானுங்க போல. இத்தனை நானே உங்க கூட இருந்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியும், நீ மேலே சொல்லியிருக்கேன். அது நீ சொல்லல, நாங்க கேட்டோம். ஒரு நாள் வீட்டுல பேசணும், அப்போது நானா கேட்டேன். இதுல அது என்னது, எங்க காலேஜ்ல சென்னையில நிறைய பேர்ல, சென்னையில பாதிக்கு பாதியா தெலுங்கு தான் இருப்பாங்க. பட் ஆனா ஆந்திரா தெலுங்குக்கும் அங்க உள்ள தெலுங்குக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் பாரு. ஓஹோ, அது ரேசிசம்னா அது இப்படி ஒரு ரேசிசம் இறங்கிட்டு. ஆனா அவங்க பேச வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும் நாங்க பேசறத விட. ஆனா ரெண்டுமே தெலுங்கு தான். உங்கள்ட்ட வந்து கலப்படம் இருக்கும், தமிழ் கலப்படம். அப்பனா அவங்க தானே பியூர். ஆமா, நாங்க வந்து தமிழ்நாட்டுல பிறந்த தமிழருக்கு, நாங்களும் தமிழர்கள் தான். நீங்க அப்பாட்ட கேட்டா நம்ம இந்த மாதிரி எதுமா அப்படின்னு கேட்டா, இல்ல நம்ம வந்து பிறந்ததுல இருந்தே திருநெல்வேலி இந்த பேட்டை சந்துக்குள்ளதான்ப்பா, உங்க மூதாட்டில இருந்து எல்லாரும் இந்த பேட்டை சந்துக்குள்ளதான்ப்பா அப்படின்ட்டாரு. ரைட், சந்தோஷம் அப்படின்னு. ஏன் நாங்க எடுத்துக்கிட்டேன், தாத்தாவோட தாத்தாக்கு வந்து ஏரல்னு ஒரு இடம் இருக்கும். இங்க இதுகிட்டதான் திருநெல்வேலியில இருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது அங்கேதான் ராஜா, அங்கேதான், வேற எங்கேயோ புதுசானா கிடையாது, அங்கேதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல ராஜா. ஆக்சுவலி இதே மாதிரிதான் நானும் யோசிச்சேன், கம்மியா இருப்பாங்கன்ட்டு. என் காலேஜ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என் காலேஜ்ல நானே ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பேசுவேன். அந்த கம்மியான ஆட்களுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஊடுருவிட்டானுங்க, அவ்வளவுதான். மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க பாரு. கொஞ்சம் மட்டும் தான் பேசுவேன், அதுல மேக்ஸிமம் வந்து பொண்ணுங்க. அப்ப நீ யார்ட்ட பேசுது? வரன் தேடிட்டு இருக்காம நீ காலேஜுக்கு போறேன்னு. அங்க திருச்சி போனோம்ல, திருச்சிக்கு ஜம்பூரின்ட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஆமா ஆமா போனேன், ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணேன். அங்கதான் அங்க நம்ம ஆந்திரா டீம் ஒண்ணு வந்துச்சா, அங்க ஒரு ஆந்திரா டீம் வந்துச்சுடா. அந்த ஆந்திரா டீம்ல பேசும்போதுதான் என் காலேஜ்ல உள்ளவங்க என்னை பார்த்தோ நீயும் தெரியுதாடா அப்படின்னு கேட்டாங்க. நீயும் தெரியுங்கடா, நீ நம்ம போலண்ணா அப்படின்ற பாடவை பார்த்து. ஓ நம்பலண்ணா. என் காலேஜ்ல உள்ளவங்க என்னைய பார்த்து கேட்டாங்க அப்பந்தான்.
ஆமா ப்ரோ அப்படின்னு பாரு அந்த அளவுக்கு தெளிவா இருக்கானோ யாருக்கும் தெரியாம. அவன் ஆளுக்கே தெரியல, அவன் தான் ஆளு. பிளார் இருக்கா அடி இங்க எப்படி அடிக்க முடியும்? அவன் சோனுக்கு போய் அடிக்கும். செல்ஃப் எய்ட் இருக்கு பாரு ராஜா. கிஷோர் I got supplies. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல டெய்லி காலையில ஒரு சாங் பாடுவாங்கல்ல. என்ன சாங்கு? அத நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் சும்மா இங்க வந்து எல்லாமே இது பேர் என்ன, சும்மா ஹாஸ்டலுக்குள்ள எல்லாமே இருக்கும்போது அதை போட்டு விட்டேன். பார்த்தா பாதி பேர் பாடுறாங்க அந்த பாட்டை. எல்லா ஸ்கூல்லயும் அதான பாடுவாங்க, மெட்ரிக் ஸ்கூல் எல்லாமே அதுல. ஆனா அதுல என்ன சொல்ல, எல்லாமே ஹிந்து தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எல்லாமே இந்த ஃபாதர் ஸ்கூல் தான். எனக்கு நேஷனல் அந்த மாதிரி இதையும் உள்ள. ஓ எனக்கு அடி. ஆனா யாருக்குமே தமிழ் தாய் வாழ்த்து பாதி பேருக்கு தெரியல தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சலையா வரும். எனக்கே தெரியாது. பாடினா உனக்கு வரும். நீராடும் கடல் ஒருத்த தெரியாதா? அது தெரியும், ஆனா கரெக்டான இது தெரியாது, லிரிக்ஸ் தெரியாது, ஃப்ளோவோட தான் பாடு. அதுதான் தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடல் ஒருத்த தான் தமிழ் தாய் வாழ்த்து. அதுதான் கரெக்டான லிரிக்ஸ் தெரியாது. புரியுதா? கூடுதலா கூடாதுமா பாடுவேன் ஏற்பா. ஏர்ல என்ன பிளேயர் எடுத்திருக்கியா? ஆயிரம் அதிசயம் சாய்பாபா. என்னதான் வந்து ஸ்டாலின் தெலுங்குனாலுமே கருணாநிதி இருக்காங்க, அவன் அளவுக்கு தமிழ் வந்து யாராலையுமே இது பண்ண முடியாது. அவனே தெலுங்குதான், ஆனா அவன் அளவுக்கு தமிழ் அவன் நம்ம திருக்குறள் இருக்குல்ல. ஆமா திருக்குறளுக்கு மீனிங் இருக்குல்ல, பொருள் 1330. 1330 இங்கதான்டா வருவான். டைட்டனா மாதிரி 1330 திருக்குறளுக்கும் அவன் தான் பொருள் எழுதுனான் தெரியுமா? அந்த அளவுக்கு அவனுக்கு தமிழ் நல்லது. எம்கே நீ ஆசைப்பட்ட கண். நான் இது எடுத்து நான் ஸ்னைப்பர் ஆடப்பா. இந்த வாட்டி இது இருக்கு. அப்ப நான் எம்கே வச்சு ஷார்ட் ரேஞ்ச் ஆடுறேன். மார்க் கொடுக்கானுங்க பாரு. டீ கண்ணா ஒரு ஸ்டார்டிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உழுந்துட்டேன்பா. இவன் ஏன் இதுக்கு போயிட்டான், ஆஃப்லைன் போயிட்டான். ரிலேவ் பண்ண மாட்டான். நானும் நம்புறேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அப்படி ரிலேவ் பண்ற மாதிரி ஏதாவது அறிகுறி காமிச்சோமா? நீங்க போங்க, நான் இதாகி போயிட்டேன். டைட்டன் இருக்கேன். ஐயோ டைட்டன் பட்டன் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். கொதிக்கிற பட்டன் வச்சிருக்கேன். பின்னாடி வழியா போவோம், இந்த வழியா போவோம். இந்த வழியா நோவோ புரோனியோ I need a scope. கொதிக்கிற பட்டன் டைட்டன் பட்டன் ஒரே இடத்துல வச்சிருக்கேன். கிஷோர், எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல உனக்கு இருந்த ஆளும் தெரிஞ்சுதான். யாரு? ஸ்வேதாவா? யாரு? ஆமா தெரியல எனக்கு. பார்த்தே கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கு தெரியும்? என்னடா ராஜா, தருணுக்கு அவங்க அப்பா டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாரு, எப்படி பார்த்தே கண்டுபிடிக்கணும். டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாரு, பார்த்தே எப்படி கண்டுபிடிக்கிறது. எங்க ஊர்ல இதெல்லாம் பார்த்துதான் கண்டுபிடிப்பாங்க, ஜாதியெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா ஜாதி நானும் பார்த்தே கண்டுபிடிச்சல, ஈஸிதான். அதெல்லாம் வந்து அங்க பேட்டையில வளர்ந்தேன்னா உனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். நீ எந்த தெருல இருந்து வந்தான்னு கேட்டாலே தெரிஞ்சிடும். அது தெரு எனக்கும் தெரியும். அது எங்க ஊர்லயே கேரளா கேட்பாங்க. அப்புறம் ராஜா என்னைய நீ கண்டுபிடிக்கல? நீ வந்து நல்லா தமிழ் பேசணும் இல்ல. எங்கடா போற? போட் எடுத்துட்டு போயிட்டியா? போட்ல டைட்டன் ஆகி. ஆனா இங்க வந்தா நீ
சென்னையில வந்துட்டா என்னை திருநெல்வேலிக்காரனே தெரியாது. ஏன்னா நான் பேசுறது அப்படி பேசுவேன். இது கூட பரவாயில்ல. ஒருத்தன் இந்த என் கூட ஒரு தெலுங்கு பையன் சுத்துவானும்ல ஃபுட் பிளாகரு, அவன் இன்னொருத்தன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுதான். கேட்கும் போது எனக்கு என்ன எது தெரியாதா அப்படின்னு கேட்கறேன். இல்ல இல்ல இவன்லாம் வந்து தமிழ் அப்படின்னா குண்டாமன சென்னையில இருந்து நான் தமிழ் அவன் எப்படி சொன்னானா, சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை வந்து தமிழ்தான் அப்படிங்கிறது. என்னது அது என்கிட்ட இனிமேல இது சும்மா அடுத்தாமல டைட்டன் டைம் முடிஞ்சதும் வந்துட்டாமல. Don't give up. Your ரீகால் teammates பண்ணிட்டேன். என்கிட்ட MK தான் இருக்கு. நீ வாட்டிங்க நிறுத்திட்ட. சூப்பர் நைஸ். ஒரே ஒருத்தன் லெஃப்ட்ல வரல. கவர் மட்டும் கொடு. இவன் ப்ரௌனி என்ன ப்ரௌனி பண்ணு. அப்படி விடு. சூப்பர் எனிமியை பாருல. என்ன ரிவ்யூ காணோம். அவன் ரிவ்யூ ஆயிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கோம்ல. இது ஆயிட்டு இருக்கான். நீ ஹீல் பண்ணு. awesome. இங்க இருந்து ஓடி போய் நீ ரீகால் பண்ணுங்க. போ பின்னாடி வா 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 நீ வண்டி எடுத்துட்டு வா சரவணே. அவன் ஹீல் பண்றான். ஒரே நிமிஷம். கிராஸ் ஃபயர் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு வண்டி எடுங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டா தரனே. கிளிச்சில தரன் மண்டை மட்டும் வெளிய இருக்கு. பின்னாடி சவுண்ட் இருக்கா? நைஸ். உள்ள எடுத்துட்டான். இல்ல போங்க பின்னாடி போங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தான். வண்டியை தான் அங்க எங்கல போற வண்டியை தானா ரிவ்யூ பண்ண. பின்னாடி ஜோன்ல பண்ண வேண்டியதானே. Watch இங்க out. இருக்கு. அது அவுட் ஆகுது ஒண்ணுல. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜோன் தான். என்னப்பா லைஃப் குறைய போகுது அதுக்குன்னு நீ எவ்வளவு நடு ரோட்ல நின்ன கிஷோர். ஏனே நான் டைம் முடிஞ்சு டைமிங் முடிஞ்சிருச்சு. நான் பார்க்கவே இல்ல. கரெக்டா அவனும் வந்துட்டான். ரெண்டு பேரும் டைமிங்ல எப்படிதான் கண்டுபிடிச்சானோ. கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். கோஇன்சிடென்ஸ்ல மாட்டிக்கிட்டு. அங்க இருந்து பார்த்தா தெரியாதாடா இதான் பெரிய டைட்டன் ஒண்ணு நல்ல போகுது. ஃபாலோ பண்ணலாம்னு பண்ணிருமா. அதுக்குள்ள பார்த்தா உனக்கு டைம் அழுத்தலான்னு இருக்கு மாதிரி யோசிச்சேன். ரைட்டா. யாரும் இல்ல ஃபுட்ஸ் இல்ல குட்டையை வைத்து உட்கார்ந்துருப்பாங்க. குந்தி I'm recalling a teammate. அங்க சம ஃபைட் தெரியுமா. அதுக்கு அடுத்து நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு என்ன சொல்ல தமிழ் வாசிக்க தெரியும் கேட்டா பெரிய என்னமோ பெரிய விஷயமா பாக்கானுங்க. ஒரு கூப் ஒன்று உங்க சைடு தான் வருதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு தமிழ் இருந்துச்சு. தமிழ் அரியர் வச்சிருக்கணும்னு பயந்தேன். எனக்கு தமிழ் நீ இங்க 10th வரைக்கும் தமிழ் தானே படிச்ச இல்லையா? படிச்சான். சிபிஎஸ்சி 10th வரைக்கும் படிச்ச இல்லல. 10th வந்து 10th வரைக்கும் மீன்ஸ் எனக்கு 6th வரைக்கும் கிடையாது. அது 7th வரைக்கும் கிடையாது தமிழ். அவன் படிச்ச. ஓஹோ. அதாவது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். பட் ஆனா ஹிந்தி சேரதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? சேரதுக்கு முன்னாடி வேதிக்ல ஒரு வருஷம். வேதிக் தருண் குமாரோட ஸ்கூல். நானும் வேதிக்ல படிச்சேன். வேதிக்ல ஒரு வருஷம் படிச்சேன். அதுக்கு முன்னாடி நீ எதனா வேதிக்ல படிச்ச? 2 வருஷம். நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். 7th நம்ம ஸ்கூல். 8th தான் படிச்சேன். நான் 8th மட்டும் வேதிக்ல படிச்சேன். அதுக்கு முன்னாடி 6th 7th மட்டும் இங்க கோல்பேட்ல எடிசா இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓஹோ ரைட் தான் ரைட் தான். அதுக்கு முன்னாடி 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் அங்க லிட்டில் ஃப்ளவர் மாடல் ஸ்கூல்ல திருநெல்வேலி. எல்லா ஸ்கூல்லயும் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி சிகேடின்னு ஒரு ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி. ஏ அப்பா நான் 3 ஸ்கூல் மாறி இருக்கேன் மொத்தமா. நான் 2 தான். நான் 5 தான். இல்ல நீ எல்கேஜில ஒரு இடத்துல சேர்த்துட்டு பாதிலே கூட்டு விட்டாங்க. எப்படின்னா எனக்கு சொரண்டையில வந்து எல்கேஜி சேர்த்தாங்க சரியா. சேர்த்துட்டு இங்க திருநெல்வேலிக்கு வந்து யூகேஜில சேர்த்துட்டாங்க மாசா. எனக்கு இதுல வந்துருச்சு பக்காச்சு வந்துருச்சு. இங்க வந்துட்டு யூகேஜில சேர்த்துட்டாங்க திறமையா. எப்படின்னு தெரியல. 24 பேர் தான் இருக்கான். முட்டை கில்லண்ணா.
ஒரு கில்லு தான் அந்த ஓசி கிலோ ஒன்று அடிச்சேன் இப்போ தான் ஒரு கில்லு. அது நீ எசன் ஆக்குதாங்க. எப்படி ஒரு கிலோ எடுத்தேன் நீ எசன் ஆக்குதான் அது. FTF ராக்கி WTF ராக்கி இருக்குன்னு ஒண்ணு மண்டையில வந்துச்சு. நல்லா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்ல ஹெட்ஷாட் இருக்கும்போது. ஒரு 2 பேர் அடிச்சா நல்லா இருக்கும். ஆனா அந்த 2 பேர்ட்ட நம்ம செத்துறோம் 3 பேரும். அது வேற விஷயம். இந்த ரீகால்க்கு போவோம். பொசுனிக்கு ரீகால் போகும்போது கண்டிப்பா ஆள் இருக்கும். கடைசி வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட கருப்பாமூச்சியே ஓட்ட மாட்டேன் போல. காலம் வரும். நல்ல படம். காலம் வந்தால் வாழ்வு வரும். வாழ்வு வந்தால் இங்கதான் செத்தோம். சூப்பரா. வண்டிக்கு ஒரு பெட்ரோல் கேன் தான் ஏன் போட்டேன். இன்னொரு பெட்ரோல் கேன் வச்சிருக்கேன் நான் இல்ல. சர்ச்சில் இருக்கானான்னு பாரு. 8 கிலோ தான்ல இதுவே. ஏசன் லிட்டர் 8 கிலோ தான். எங்க பார்த்தா லெஃப்ட்ல வந்துச்சு. ஃபுல் ஷூட்ல வரும். இதுக்கு மேலே அவனும் இருக்கா நான் பாக்கணுமா? ஸ்னைப் பண்ண வாங்கி போட்டு வா. சென்னையில வந்து எப்படின்னா நான் வந்து தமிழ் அப்படின்னு சொன்னா வித்தியாசமா பாப்பானுங்க. வேற ஏதாவது ஒண்ணா ஓகே. அது வந்து இந்த சென்னையில ஏரியா எங்க காலேஜ்ல அப்படிதான். அருண் காலேஜ்ல வந்து அவன் கிளாஸ்ல 60 பேர்ல வந்து 45 பேர் தெலுங்குக்காரங்களாம். சரி 45 ஏசிபி வேணும். எதுவுமே இல்லை. டெஸ்ட் இல்லை, ஹெல்மெட் இல்லை. 2 இடத்துல செத்துருவேன். அதோட ராஜா இப்போ இங்க இருந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிப்பாங்க பாத்தியா? அதுல தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க 70% வந்து தெலுங்குதான். ஓஹோ. என் தலைவனுங்க யாரு மிடில் ஈஸ்ட்னாலே மலையாளக்காரங்க தான். அங்க வந்து அபிஷியல் லாங்குவேஜ் துபாயில அபிஷியல் லாங்குவேஜ் மலையாளம் ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க நினைக்கிறேன். துபாயில வந்து 23% இந்தியன்ஸ் இருக்காங்க. எது 23% இந்தியன்ஸ் நினைக்கிறேன். அப்படியா? 23 இல்ல 27. அப்பதான் தோணு. கிரிப் எக்ஸ்ட்ரா இருக்கா? வச்சிருக்க மாட்டீங்க. நான் போடுற ஜிகில் தெரியுதா கிஷோர்? போடு. இது வேற ஜிகிலா? இதான ஜிகில? நீ இப்ப இப்படிதான் வந்த. ஒரே இடத்துல நின்னுட்டு ஸ்கிரீனை மட்டும் ஆட்டிக்கிட்டே வந்த. பிரௌனி இது பேர் ஜிகில். இங்க பாரு. அது கிடையாது ஜிகில். இங்க பாரு. அது ஜிகில் கிடையாதுல. இது ஜிகில்ல. அதான் பண்ண லெஃப்ட் அண்ட் ரைட் தான் அன்லாக் மூவ் பண்றேன் ஸ்கிரீன் ஆட்ல. நீ வந்து முன்னாடி போற பாரு. ஒரே இடத்துல நின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் போடணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபாஸ்டா போடணும் ஒரே இடத்துல நின்னு. அதே மாதிரி ஃபாஸ்டானா சும்மா அந்த ஜாய்ஸ்டிக் கிட்ட மட்டும் ஒரே இடத்துல ஆட்ட கூடாது. அப்படியே என்ன சொல்றது? ஒரே இடத்துல ஆட்ட கூடாது. என் ஐபேட்ல அந்த ஜாய்ஸ்டிக் கிட்ட மட்டும் வித்தியாசமா இருக்கும் சார்னு. அந்த அளவுக்கு அத போட்டு இழுத்துர்க்கேன். அப்ப நான் ஜாய்ஸ்டிக் குட்டி வண்டி ஆகணுமே. பெருசாக்கணும். ஆமா பெருசாக்கணும். குட்டி வண்டி ஆக்குனாலும் ஃபாஸ்டா பண்ணலாம். அது ஒருத்தர் இத பொறுத்து. அந்த குட்டி வண்டி ஃபாஸ்டா பண்ணா இப்படிதான் இருக்கும் ஒரே இடத்துல. இப்படி இருக்க கூடாது. நடுக்க வந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கா? எப்படி பண்ணலாம்? 2 ஜிகில் உண்டு. ஒண்ணு ஃபாஸ்ட் ஜிகில், ஸ்லோ ஜிகில். ஃபாஸ்ட் ஜிகில் போட்டா குட்டி இடத்துல ரொம்ப ஃபாஸ்டா நகருவான். ஸ்லோ ஜிகில்னா அப்படி போட்டோம்னா ஹெட்ஷாட் ஈஸியா கனெக்ட் ஆயிரும். உனக்கு அதாவது எனிமிக்கு கனெக்ட் ஆயிரும். கிரவுச் பண்ணிட்டு
கிரவுச் பண்ணிட்டே பண்ணாதான் ஹெட்ஷாட் ஆகும். இல்லைன்னா கிரவுச் பண்ணாத வரைக்கும் உனக்கு ஹெட்ஷாட் கனெக்டே ஆகாது. அது வந்து அவன் அடிக்கிறவனோட திறமை. அவ்வளவுதான். Watch out! ஒரு டிராப் மார்க் வச்சிருக்கேன். ராஜா பெரியார் அண்ணாலாம் தெரியும்ல? பெரியார் அண்ணா அவங்களும் தெரிஞ்சுதான். டைட்டன்ல அங்க ஒரு டைட்டன் இவங்க எப்படி தெரியுது பாறேன். யாருமே ஆந்திராவோட ஆந்திரா தெலுங்குங்கிறனால எல்லாரும் தமிழர்கள் தான் எல்லாருக்கும் இதுவாகும். நானும் தமிழன் தான். அன்பார்ச்சுனேட்லியா அடுத்த ஜோன் எங்க வரும்? கமான் இங்கதான் ஓபன் ஜோன். போடு மாசா வந்திருக்கு. நாங்க போமாப்பா உனக்கு போமா. ஒருத்தன் கூட இல்ல. 12 பேர் இருக்காங்களே. இரு மேல EMP ஆமோ இருக்கு எடுத்து பார்க்கவே இல்லை. மத்த ஒருத்தன் நல்லா இருந்தா 7mm 218 இருக்கு. போதும் போய் சாவாதான். இந்த மேட்ச் போய் அடிக்க முடியுமா? போய் அடிக்க முடியாது. ஏன்னா டின்னர் அடிக்க முடியும். எல்லாம் லாங் ரேஞ்ச் கன் வச்சிருப்பான். நான் மட்டும் EMP அடிப்பேன். சூப்பரா. நான் MK வச்சிருக்கேன். லெஃப்ட்ல சுத்தவா ரைட்ல சுத்தவா ராஜா? லெஃப்ட்லயே போ. நேரா பேரு. நம்ம எப்போ ஸ்ட்ரைட்டா போவோம். வண்டி மாத்திப்போமா? ரைட் இது இல்ல. ஃபியூல் கம்மியா இருக்கு. அவனே ஃபியூல் இது போட்டு தான் விட்டுறான். இது இப்போ அந்த ஸ்குவாடஸ்லயே மாத்த மாதிரி அடிப்பான். நான் சூப்பரா இருக்கும். ஜோனே இல்ல. அருண் போ உள்ள போ. இதுக்கு நாங்க சுத்தம் இங்க அவனாச்சு இருந்தா என்ன பண்ணு. 8 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. லெஃப்ட்ல ஆளா? அந்த இதுல வீட்டுக்கு ராஜா இங்க பேர் இன்னும் 4 பேர் இருக்காங்க. இங்க UMP வச்சு சுட்டும் நமக்கு இங்கதான் நமக்கு தெரியலனா இங்கதான் லெஃப்ட்ல மலைக்கு லெஃப்ட் மேல ஏறி இரு. லெஃப்ட் மேல ஏறு. மலைக்கு மேல பேரு. அவ்வளவுதான். இந்த மேல ஏறி நின்று இதோட மேல அது இருக்கோ. ஒரே ஒரு ஆள் பின்னாடி பாத்துக்கோங்க. என்கிட்ட நான் ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் தான் ஆட முடியுமா? மிட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் தான் பாத்துக்கோ. எனிமி வரானா அலர்ட் பண்றதுக்கு அப்படி பாத்துக்கோ. ப்ரௌனி கூட நின்னு ஆடு ப்ரௌனி. இங்க எனிமி வரான் பாரு. என்ன பண்ணனும் அப்படியே தெரிஞ்சிருக்கீங்க பாஸ். பின்னாடி ஒருத்தன் பாத்துக்கோ. நின்னா சொல்லு. ப்ரௌனி அங்கதான் இருக்கான். அவன் எப்படி அவனை பார்க்காம என்ன பார்த்தான்? கிறுக்கு கூதியா. இங்க இருந்தானே அடிச்சான். நான் பாம்பாயிட்டேன். சொல்ல வேண்டியதானே அவன் இருக்கான்ட்டு. யாருக்குமே தெரியாது ராஜா அவன் இருக்கான். ஆசமா போச்சு. ப்ரௌனி வருவான் பாம்பா அடிச்சு ப்ரௌனி அடிக்க ட்ரை பண்ணி தரணும். எதுக்கு ஓடனேன்னு தெரியல. எங்க வாங்கிட்டேன் நடிச்சானா? சூப்பர்.